கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெயத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம விசுவாசத்தை பற்றி தியானிக்க போகிறோம். ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த விசுவாச வார்த்தையின் மூலமாக தேவன்தாமே எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை தேவன்தாமே மன்னாவாக பரலோகத்திலிருந்து பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதிகனமை மேல் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரமபிதாவே, ஆமென். ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற நாம் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். இந்த ஆவியின் கனியாகிய 9 கனிகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. எனவே ஆவியின் கனியை நம்ம தேவனுக்கு என்று கொடுக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு சொன்னார், இயேசு தன்னுடைய ஊழியக்காரங்களிலே எல்லா இடங்கள்லையும் விசுவாசத்தை வலியுறுத்தி பேசினார். ஆமென். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னதாக, ஒரு நோயாளியை சுகமாக்குவதற்கு முன்னதாக, எனக்கு இதை செய்வதற்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். எனவே விசுவாசம் முக்கியமானதாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை நம்புகிறவர்கள் தேவன் இருக்கிறார் என்பதும், தேவன் வல்லமை உள்ளவர் என்பதையும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு தேவன் தான் பரிகாரி என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவன் நம்முடைய அநேக பிரச்சனைகள் இன்றைக்கு தீராமல் இருப்பதற்கு காரணம் நான் தேவனை முழுமையாக விசுவாசிக்காமல் இருப்பது தான் காரணமாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோம், அந்த காரியம் நிறைவேறுமா என்று நம்ம விசுவாசிப்பதில்லை. நிறைவேறுமா நிறைவேறாதா சந்தேகத்தோடு ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சாச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது எல்லாமே நடக்கிறதா இருக்கிறது. நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் இயேசு தம்மிடத்தில் வந்தவங்களுக்கு எல்லாம் அவருடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுள் என்றார். அப்போ விசுவாசம்தான் முக்கியமானதாக இருக்கிறது. தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தாதான் தேவனத்தில் இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்காமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனிடத்திலிருந்து நாம் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேக நீதிமான்களை பார்க்கும்போது விசுவாச வீரர்களாக இருந்தார்கள். எந்த நிலையிலும் தேவனை விசுவாசித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். எனவே விசுவாசம் முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். விசுவாசத்தோடு ஜெபத்தில் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். அதாவது இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. சீசர்களும் இயேசுவும் பெத்தானியா ஊர்லேருந்து சென்று கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அத்தி மரத்தை பார்க்கும்போது நிறைய இலை இருக்கிறது, கனி ஒன்றும் காணவில்லை. கனியை தேடி பார்க்கிறார். கனி கொடுக்கிற காலமாக இருக்கிறது, ஆனால் அதில் கனி இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது பெரிய கனியாக இருக்கிறது. 9 கனிகள் சொல்லப்படுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்படி 9 கனிகள் சொல்லப்படுகிறது. நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை, எரிச்சலை, பொறாமையை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படி ஜீவிக்கும்போது தான் நம்ம ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும்.
மற்றவங்களுக்கு கனி கொடுக்கிறவளா. இந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது அது வந்து கனி கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, கனி கொடுக்கிற காலமாக இருக்கிறது, கனி கொடுக்கக்கூடிய வயதாகி விட்டது, ஆனாலும் அது கனி கொடாமல் இருக்கிறது. எனவே அந்த அத்தி மரத்தை இயேசு சபித்தார். இனி ஒரு காலம் இந்த அத்திமரத்திலிருந்து கனி வராமல் இருப்பதாக அத்திமரத்தை சபித்தார். நம்முடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையாக இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையாக இருக்கணும். நாம் கனி கொடுக்கும்போது மற்றவர் மகிழ்ச்சி அடைகிறார்கள், தேவனும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். கனி கொடுப்பதை தான் தேவன் விரும்புகிறார். எனவே நாம் கனி கொடுப்பதை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு மரத்தை நட்டால் கூட அதிலிருந்து ஏதாவது கனி வருமா என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு மரத்தை நடுகிறோம். அதிலிருந்து கனி வரலைன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது. அது கொஞ்ச நாளை பார்த்துட்டு அந்த மரத்தை நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நாம் கனி கொடுக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கனி கொடுக்கலைன்னா இன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். நம்ம நம்முடைய வாழ்க்கையை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தரும்போது அந்த வார்த்தையில நாம் எடுத்துக்கொண்டு மனம் திரும்பி தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அந்த அத்திமர தேவன் சபித்தார். அப்போ அவங்க போனாங்க. மறுநாளைக்கு அதே வழியாக வரும்போது சீசர்கள் பார்க்குறாங்க. அந்த விசேஷமாக நம்ம பேதுரு பார்க்குறாரு. பேதுரு அதை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. பேதுரு ஞாபகத்தோடு பார்க்குறாரு. அந்த அத்திமரத்தை பார்த்து திரும்ப வரும்போது அவங்க பார்க்குறாங்க. அது மார்க்குலையும் எழுதப்பட்டிருக்கு. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப வரும்போது பார்க்குறாங்க. அது பேதுரு தான் பார்க்குறாரு. ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பார். அவர் எல்லாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ள விரும்புகிறவர். எனவே அப்போ பார்க்கும்போது இந்த மரம் பட்டு போன உடனே இயேசு பார்த்து கேட்குறாங்க, இவ்வளோ சீக்கிரமாக இந்த மரம் பட்டு போச்சு, நேற்றைக்கு நம்ம போகும்போது நீங்கள் சாபம் போட்ட அந்த மரம் இவ்வளவு சீக்கிரமாக பட்டு போச்சுதே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இயேசு இந்த சம்பவத்தின் மூலமாக அவங்களிடத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், விசுவாசத்தில் அவங்க வளரணும். அதை தான் இயேசு விரும்புகிறார். இயேசு சொன்னார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வது அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார். விசுவாசத்தோட நீங்கள் செய்தாச்சுன்னா இந்த அத்திமரத்துக்கு நான் செய்தது போல உங்களாலேயும் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறது. தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். தேவனாலே எல்லாம் கூடும், இயேசுவாலே எல்லாம் கூடும். அதே மாதிரி விசுவாசிக்கிறவர்களாலும் எல்லாம் கூடும். இதை நம்ம விசுவாசிக்கணும். நம்முடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல், மார்க்குல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. நம்முடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும், கனி கொடுக்கிறதா இருக்கணும். அப்போ தான் இருதயம் விழிப்புள்ளதாக இருக்கணும். எல்லா விஷயங்களும் விசுவாசிக்கிறதா இருக்கணும். தேவனையும் முற்றுமுடிய விசுவாசிக்கிறதா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை பெறாமல் இருப்பதற்கு நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது, சந்தேகப்படுகிறவர்களாக இருப்பது தான் காரணமாக இருக்கிறது. சந்தேகப்பட்டு நம்ம ஜெபிக்கிறதுனால நாம் ஜெபிக்கிறபடி ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம சந்தேகப்படுகிறவன் தேவனத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்படுறவங்க தேவனத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு தான் இயேசுன்னு சொன்னார். இருதயத்தில் சந்தேகமே படக்கூடாது அப்படின்னு சொன்னார். யாக்கோபு எழுதின நிருபம் 6ஆம் வசனம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்கப்படுவான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இங்கே சொல்லப்படுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், குறையில்லாமல் கொடுக்கிறவர், அவருடைய தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள்னு சொல்லப்படுகிறது. அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன். நம்ம ஜெபத்தில் எதை கேட்டாலும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படியே நான் கேட்கும்போது எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறார். எனவே நம்ம ஞானத்தில் குறையுண்டால் கேட்கணும். என்ன ஜெபித்தாலும் எதற்கென்று நம்ம ஜெபித்தாலும்
அவன் எவ்வளவாகலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கப்படும். கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. அதுதான் சொல்லு, இருதயத்தில் சந்தேகப்படாமல், கொஞ்சமும் சந்தேகப்படாமல், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். கடல் அலை இருக்குல்ல, அது போகும் வரும். அதனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சந்தேகப்படுகிறவன் அப்படி தான் இருக்கிறான். இந்த பக்கம் வர அந்த பக்கம் போகும். ஒருவேளை கிடைக்குமோ கிடைக்காதோ, நம்ம ஜெபிக்கிறது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு ஜெபிச்சா ஒன்றுமே நடக்காது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி ரெண்டு மனதோடு இருக்கிறவங்க, அவன் இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ரெண்டு மனதோடு அவன் இருக்கிறவங்க கிடைக்கும் கிடைக்காது, தேவனை விசுவாசிக்கிறது, அவன் விக்கிரகங்களையும் விசுவாசிக்கிறது. அப்படி இங்கே ஒரு நம்பிக்கை, அங்கே ஒரு நம்பிக்கை. தேவன் தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குல்ல. ரெண்டு காற்றிலே அடிவருகிற அலையை போல இருக்கிறவங்க எதையாகலும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, முடியாது. நம்ம அங்கே வருவோம். அந்த அத்தி மரத்துக்கு எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல், அந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களே விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். விசுவாசித்தாதான் தேவனுக்கு என்று உகந்தவர்களாக நம்ம ஜீவிக்க முடியும். ஏன்னா விசுவாசிக்கிறது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் தேவன் செய்தது மாண்டி செயல்களை செய்வதற்கு விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். விசுவாசத்தோடு இருந்தால் தான் தேவன் செய்கிறவற்றை செய்ய முடியும். எனவே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். எனவே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு தேவனிடத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இயேசு பரிகாரியாக இருக்கிறார். இயேசு தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இயேசுவிடத்தில் நம்ம ஜெபிக்கும்போது விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே விசுவாசத்தோடு ஜெபிப்போம், தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா, விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறோமா, தேவனுக்கு உகந்தபடி ஜெபிக்கிறோமா, கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, இதையெல்லாம் ஆராய்ந்து இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூட நாம் ஒப்படைக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறது. ஏன் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அது விசுவாசம் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம், நம்மிடத்தில் காணப்படுகிற பாவம் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே ரெண்டையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சரிப்படுத்தும் போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும்னா அதிகமாக விசுவாசிக்கணும். தேவன் ரொம்ப பெரியவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தை தான் சொன்னார். அத்திமரத்தை பார்த்து இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுதுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். வார்த்தையினால தான் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டும். நம்ம எப்போதுமே விசுவாச அறிக்கை செய்யணும். ஒன்றும் நடக்காது, ஜெபிச்சாலும் நடக்காது, அங்கே போய் என்ன நடந்து இனி அப்படி தான் ஆகும் இப்படி தான் ஆகும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தேவனை விசுவாசித்தா, முழு மனதோடு விசுவாசித்தா தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார். அடுத்து சொல்கிறார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இந்த மலையை பார்த்து மலைக்கு கட்டளை கொடுங்க. உங்கள் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, மலை போன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வேரோட பிடுங்கி தேவன் அதை மாற்றுவதற்கு வல்லமுள்ளவர். உங்களிடத்தில் போராடுகிற சாத்தானுடைய கிரியை வேரோடு பிடுங்கி அது மாற்றுவதற்கு தேவன் வல்லமுள்ளவர். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பிரச்சனை முடியாமல் இருக்கா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கா? அந்த பிரச்சனையை பார்த்து கட்டளை கொடுங்க. நீ ஒன்றும் செய்ய முடியாது, இயேசு பெரியவராக இருக்கிறார். இயேசு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன். அப்படி என்று இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யும்போது அவர் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மலையை பார்த்து நம்ம சொல்லாண்டா, மலை போன்று இருக்கிற பிரச்சனையை பார்த்து அது ஒன்றும் இல்லாமல் வேரோடு அமிழ்ந்து போவதற்கு அதன் மீது அதிகாரம் உள்ளவராக தேவன் இருக்கிறார். நமக்கு நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக அவர் நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய அறிக்கைகள் எப்படி இருக்கிறது?
நான் தேவனத்தில் எப்படி தேவனுடைய வசனங்களை எப்படி அறிக்கை இடுகிறோம், அதையெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். நம்ம நம்முடைய வாயின் வார்த்தையில் தான் அதிகாரத்தையே தேவன் தந்திருக்கிறார். வாயின் வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். அதாவது நம்ம மரணமும் ஜீவனும் நம்ம முடிஞ்சு இனி ஒன்றுமே நடக்காது, ஒரு நோய் இருக்குது, இந்த நோயில் நாம் அழிஞ்சு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையே அப்படி தானே வருது. இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வாயின் அறிக்கை அப்படி வரக்கூடாது. டாக்டருக்கு மேலாக தேவன் இருக்கிறார். நம்மை படைத்த தேவன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமுடைய தேவன், வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்த தேவன். நம்ம அந்த வார்த்தையினால் ஜெயம் எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் தந்திருக்கார். என்னன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நம்ம நாவில் சொல்லுற வார்த்தையின் அதிகாரத்தில் தான் மரணம் ஜீவன். நான் எழும்புவேன், நான் இந்த வியாதியை விட்டு எழும்புவேன், நான் இந்த பிரச்சனையை விட்டு எழும்புவேன், நான் இந்த கடன் பாரத்தில் மீண்டு வருவேன். முடியாத பிரச்சனையெல்லாம் தேவனால் முடியும். நாம் அந்த அறிக்கை செய்யும்போது நம்ம மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவன் இயேசு நம்முடைய வியாதியை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய நம்ம வார்த்தையினால தான் ஜெயம் எடுக்கணும். இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு அவருடைய மரணத்தின் மூலமாக அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு எல்லாவற்றுமே செய்து முடிச்சாச்சு. நம்ம அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த வாயின் வார்த்தைகளில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும். நம்ம சொல்லுகிற வார்த்தை தான் நமக்கு காரியமாக இருக்கிறது. நல்ல வார்த்தையை சொல்லும்போது நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. நம்ம வார்த்தைகள் மாறி வரும்போது அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தீமைகள் வருகிறது. எனவே வார்த்தையில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நல்ல வார்த்தைகளே பேசணும். எப்போதுமே விசுவாச வார்த்தைகள் தான் பேசணும். அப்போ விசுவாச வார்த்தைகளை பேசும்போது தான் நமக்கு ஜெயம் உண்டாகிறது. எப்போதுமே விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவங்க ஒரு நாள் தோற்று போக மாட்டாங்க. தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாள் தோற்று போனதாட்டு சரித்திரமே கிடையாது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பெரிய பஞ்சமாக காணப்படுகிறது. சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்கிற ராஜா இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வருகிறான். யோராம் என்கிற இஸ்ரவேல் ராஜா இஸ்ரவேலை ஆண்டு கொண்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கிறது. அங்கே பெரிய பஞ்சம், அந்த பல மாதங்களாக அங்கே அவங்க பாளையம் போட்டு இருக்கிறதுனால பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கு, கொடிய பஞ்சம், அது வர்ணிக்க முடியாத பஞ்சம். அப்போ அந்த எலிசாவை தான் குறிவைக்கிறாங்க. எலிசா இருக்கனால தான் அங்கே பஞ்சம் வருது அப்படின்னு ராஜா கூட சொல்கிறார். அப்போ எலிசா இடத்துல வரும்போது எலிசா சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். சாப்பாடே இல்லாமல் இருக்குது, நாளைக்கு எல்லாமே செழிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னார். எலிசா கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலிருந்து மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டா என்றார். அவிசுவாச வார்த்தை சொல்றார். அவிசுவாச வார்த்தை. தேவன் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேக வார்த்தை, சந்தேகமாக சொல்கிறது. நம்ம அநேக நேரங்களில் நமக்கு தெரியாமலே நம்ம சந்தேகமாக சொல்கிறோம். சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லி அவிசுவாசமாக பேசுகிறது. இப்போது அவிசுவாசமாக பேசி தேவனத்தில் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ வானத்திலே மதகுகளை உண்டாக்குனா இப்படி நடக்குமா என்றார். அது அப்போ சொன்னார், அதுக்கு உடனே பதில் என்னன்னா, நீ அதை காண்பாய், ஆனால் அதிலே சாப்பிட மாட்டாய். நீ பார்ப்ப, சாப்பிட முடியாது. அப்போ தேவன் சொன்னபடி அன்றைக்கு நடந்ததுன்னா இஸ்ரவேல் பாளையத்தின் மேலே
தேவன் பெரிய இரைச்சல், இராணுவத்தின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல் அப்படின்னு சொல்லி பெரிய இரைச்சல் உண்டாயிட்டு அவங்களுக்கு தேவனே ஒரு இரைச்சலை உண்டாக்குறார். உண்டாக்கும்போது அவங்க ஓடி போகிறாங்க. அவங்க எல்லாம் ஓடி போகிறாங்க. ஏதோ பெரிய இராணுவத்தை எல்லாம் இஸ்ரவேல் ராஜா சேர்த்துட்டு நம்மகிட்ட வராரு. எகிப்தின் ராஜா அந்த உலகத்தில் எல்லா பெரிய இராணுவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. நமக்கு விரோதமாக பெரிய இரைச்சல் கேட்குது, இராணுவத்தின் இரைச்சல் கேட்குது, குதிரைகளின் இரைச்சல் கேட்குது, நம்ம ஓடி தப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்படி போகும்போது எல்லாவற்றையும் விட்டுட்டே ஓடுறாங்க. ஜீவன் தப்பதுக்கு ஓடுறது. அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே போட்டுட்டு ஓடுறாங்க. அப்போ அதெல்லாம் போட்டுட்டு ஓடும்போது 4 குஷ்டரோகிகள் அந்த பாளையத்துக்குள்ளே வர்றாங்க. ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாங்க. ஒரு கூடாரத்தில் போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது எல்லாமே இருக்குது, சாப்பிட்றதுக்குள்ளது இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்க ஓடுறாங்க. சாப்பாடு இருக்குது, வஸ்திரம் இருக்குது, பொருள் எல்லாமே போட்டுட்டு ஓடிட்டாங்க. எப்படியாவது தப்புனா போதுன்னு ஓடிட்டாங்க. அப்படி அவங்க போனதுக்கப்புறம் அது எல்லாமே இருந்து இதை ராஜாவுக்கு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்து ராஜா கூட நம்பலை. ஆனால் ஒரே ஒரு ராஜா ஊழியக்காரில் ஒருத்தர், நான் போய் பார்க்குறேன், இருக்கிற 4 குதிரைகளை எனக்கு தாங்க, அப்படி 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு தாங்க அப்படின்னு சொல்லி 5 குதிரைகளை கூட ஒருத்தர் போகும்போது அங்கே இந்த சம்பவம் எல்லாம் பார்க்குறாரு. அவங்க ஓடி போயிட்டாங்க. எல்லாம் கொள்ளை போடுறாங்க. கொள்ளை இது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வராங்க. இஸ்ரவேல் இராணுவம் எல்லாவற்றையும் கொண்டு வராங்க. பார்த்தா ஏகப்பட்ட பொருள் இருக்குது. அதை எல்லாவற்றையும் விற்கிறாங்க. தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நிறைவேறுது. நம்ம தேவனத்திலேருந்து ஒரு வார்த்தை வந்தாச்சுன்னா உடனே அப்படியே நம்ம அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். அது தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது எல்லாமே நடக்கும். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நான் பேசவே கூடாது. பேசியாச்சுன்னா அது நமக்கு பெரிய பிரச்சனை ஆகும். அதுவும் தேவனுடைய மனிதர்களிடத்திலே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா தனக்கு கையிலாக கொடுக்குற அந்த பிரதானியை ஒலிவுக மாசல்லே விசாரிப்பாக இருப்ப கட்டளை இட்டிருந்தான். ஒலிமுக மாசல்லே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். அவன் பார்த்தான், எல்லாமே நடந்தது. எல்லாம் நடந்து எல்லாமே பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மைகள் வந்தது. ஆனால் அவன் பார்த்தான், அதில் அவனால் அனுபவிக்க முடியல. அது ஜனங்கள் மிதித்ததுனால அவன் இறந்து போனான். இதுதான் தேவனை நம்பியாச்சுன்னா நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் திரும்ப வருவோம். அது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே இவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய், சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல், விசுவாசம் உள்ளவர்களாய் எதையெல்லாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. எனவே விசுவாசத்தோடு கேட்கணும். தேவனத்தில் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு கேட்கணும். இன்றைக்கும் தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குறைகளை அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பலவிதமான தேவைகளோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், துன்பத்தோடு இருக்கலாம். இந்த வார்த்தையை தேவன் ஏதோ எதேச்சியாக நீங்கள் கேட்கல, தேவன் உங்களை கேட்க வச்சிருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாத குறைவோடு இருக்கலாம், ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கலாம், ஒரு மனித பயத்தோடு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். எல்லாவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை, அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். எனவே நம்ம விசுவாசத்தோடு ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த உறுதியோடு இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எப்போதும் நம்ம அலைவட்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது, கலங்குறவர்களாக இருக்கக்கூடாது, கலக்கமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தேவனை உறுதியாக பற்றி கொள்ளவர்களாக இருக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே
சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஜெபிப்போம். அன்புங்கிருவே இறக்கும் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த எங்களுடைய விசுவாசத்தின் ஏதாமை வர்த்திக்க பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக ஒருவோடு இடைவிட வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வியாதோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களே தேவன் தாமை சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான பிரச்சனையில் இருக்கிறவர்களே தேவன் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். மழை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியாக உண்மை சோதரிக்கிறோம். ஆமீன். ஆண்டவரை வீடுகளிலும் வியாதியிலும் ஆஸ்பத்திரியிலும் வியாதியோடு இருக்கிறவர்களே தேவன் குணமாக்குகிறார். பண தேவையோடு இருக்கிறவருடைய பண தேவையை ஆமீன் தேவன் தாமை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமீன். பல விதமான ஆமீன் சோதரம் போராட்டங்களோடு இருக்கிறவருடைய போராட்டங்களை தேவன் தாமை நீக்கி போட வேணுமா ஜெபிக்கிறோம். மனித பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். போராடுற சத்துடைய கிரியைகளை அழித்து போட வேணுமா ஜெபிக்கிறோம்.
எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மையிலையும் தேவன் நம்மை கட்டளையிடமாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லை கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதிகனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு அந்த பரமபிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.